கண்ணே கண்ணாளம் கண்டாளம் பூங்கொடிக்கு கண்ணாடிக்கு கண்ணாளம் கண்டாளம் பூங்கொடிக்கு கண்ணாடிக்கு கண்ணாளம் கண்டாளம் பூங்கொடிக்கு கண்ணாளம் 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 பூங்கொடிக்கு கண்ணாளம் பூங்கொடிக்கு கண்ணாளம். ஹலோ ஆல், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபைனலாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்த தங்கச்சியோட மேரேஜ் வீடியோ போட்டாச்சு. தங்கச்சிக்கு மேரேஜ் வந்து Feb 10th நடந்தது. முந்தின நாள் வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுருந்தோம். ஸோ 2 ஃபங்க்ஷனுமே நமக்கு ஒரே மண்டபத்தில் வச்சு தான். ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. முகூர்த்தம் வந்து காலையில் 9 மணிக்கு மேலே தான். ஸோ காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே நானும் தங்கச்சியும் ஃபஸ்ட் டைம் மண்டபத்துக்கு வந்து அங்கேருந்தே ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறமா தான் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கே வந்துட்டாங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ண அதே வால் டெக்கரேஷன் தான். அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் முகூர்த்தத்தன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டேஜில் பொண்ணு மாப்பிள்ளை உட்காரத்துக்காக மணவரை அதை சுற்றி வந்து பூப்பந்தல் மாதிரி 4 சைடும் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது போக மண்டபத்து வாசலில் என்ட்ரன்ஸில் வந்து நல்ல கலரான பூ வச்சு ஒரு பெரிய அத்தைப்பூ கோலம். நாங்கள் வந்து எங்கள் சைடில் ரெஃபரன்ஸ் பிக் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்காக என்ன சென்ட் பண்ணியிருந்தோமோ சேம் அதே மாதிரியே அதோட அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வீடியோவில் அதிகமாக பேசி வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, மேக்ஸிமம் வந்து மியூசிக் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்குமே இந்த வீடியோவை மியூசிக்கோட பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிற விதமாக தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன். கல்யாணத்தன்னைக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே அது வந்து புரியும். அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தத்தன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஆரத்தி தான் எடுத்திருந்தது. பொண்ணோட அக்கா எடுக்கணும்னு சொன்னதுனால நான் தான் எடுத்திருந்தேன். கல்யாணத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 ஆரத்தி தட்டுக்கு வந்து சொல்லியிருந்தோம். எல்லா ஆரத்தி தட்டுமே வந்து அந்த டால் தீமில் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. இவ்வளோ வெரைட்டியாக ஆரத்தி தட்டு இருந்துமே அன்னைக்கு வந்து எனக்கு வந்து அந்த கும்பத்தில் எடுக்கிற ஒரு ஆரத்தி எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன கும்பத்துக்குள்ளே ஃபுல்லாக பூ நெரிச்சிட்டு அது மேலே ஒரு தேங்காய் வச்சு மாப்பிள்ளைக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும். ஸோ அந்த ஆரத்தி தான் நான் எடுத்திருந்தேன். மாப்பிள்ளைக்கு ஆரத்தி யாரெல்லாம் எடுக்கலாம்னா பொண்ணோட அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா பசங்க இவங்க வந்து எடுக்கலாம். அவங்க எல்லாருமே மாப்பிள்ளைக்கு வந்து அண்ணி இல்லைன்னா கொழுந்தியார் முறை வந்து வரணும். ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து கொடுப்பாங்க. இந்த ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணி முன்னாடியே வச்சிட்டோம். ஏன்னா மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் மண்டபத்துக்கு வந்ததும் ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறமா தான் உள்ள அழைச்சிட்டு வருவாங்க. மாப்பிள்ளையே மண்டபத்துக்குள்ள அழைச்சிட்டு வர்றது எல்லாமே என்னோட அண்ணாங்க 2 பேர் தான் பண்ணுவாங்க. நமக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு தான் முகூர்த்தம். அன்னைக்கு நல்ல நேரம் வந்து காலையில் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் 8 மணிலேருந்தே முன்னேற்பாடுகள் வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. நமக்கு வந்து ஃபர்ஸ்டே லிஸ்ட் கொடுத்துருவாங்க என்னென்ன பொருட்கள்லாம் வேணும்னு. அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. என்னதான் முகூர்த்தம் காலையில் 9 to 10:30 இருந்தாலும் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த 10:30 மணிக்குள்ளேயே வந்து தாலியும் கட்டி முடிச்சிடணும். இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் பெரியவங்க பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் இன்னொரு பக்கம் கல்யாண பொண்ணு கூட சேர்ந்து அப்படியே பரபரப்பாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மண்டபத்திலே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். தென்றலை போல நடப்பவள் என்னை தழுவ காத்து கிடப்பவள் செந்தமிழ் நாட்டு திருமகள் எந்த தாய்க்கு வாய்த்த மருமகள் சிந்தையில் தாவும் பூங்கிழி அவள் சொல்லிடும் வார்த்தை தேன்துளி அஞ்சுகம் போல இருப்பவள் கொட்டும் அருவி போல சிரிப்பவள் மெல்லிய
ஃபர்ஸ்ட் மண்டபத்துக்கு வந்ததும் மாப்பிள்ளைக்கு அன்னிமார் கொழுந்தியார்மாரான நாங்கள் எல்லாரும் ஆரத்தியெல்லாம் எடுத்து அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் மாப்பிள்ளையை வந்து மண்டபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க. என்னோட அண்ணாங்க 2 பேரும் தான் மாப்பிள்ளையை வந்து மண்டபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போய் அவங்க கூடவே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வரும்போது கழுத்தில் ஒரு மாலை போட்டுட்டு வருவாங்க. இங்கே நம்ம பொண்ணு வீட்டு சைடில் வந்து ஒரு மாலை இருக்கும். மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா என்னோட அண்ணா வந்து நம்மக்கிட்ட இருந்த மாலையை மாப்பிள்ளை கழுத்தில் போட்டுட்டு அந்த மாலையை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா அப்பா வந்து அந்த மாப்பிள்ளை போட்டுட்டு வந்த மாலையை தான் தங்கச்சி கழுத்தில் போட்டு விடுவாங்க. மாப்பிள்ளையே மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா உடனே மணவரையில் உட்கார வைக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு வந்து சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும். பொண்ணு வீட்டு சைடில் உள்ள சொக்காரங்க எல்லாருமே பொண்ணுக்கு அனந்தரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து தாய்மாமா சடங்கு நடக்கும். கல்யாணத்துக்கு முந்தின நாள் தாய்மாமா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த அரிசியில் மாத்தரிசி அளந்து வச்சுருப்பாங்க. அதை வந்து மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். கல்யாணம் முடிச்சுட்டு தங்கச்சி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது இந்த அரிசியை வந்து அங்கே கொடுத்து விட்டுவாங்க. அதுக்கப்புறமா மறு வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் இந்த அரிசியை இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தாய்மாமா வீட்டுக்கு வந்து கொடுப்போம். இந்த சம்பிரதாயம்லாம் முடிச்சுட்டு பொண்ணு மணவரையிலேருந்து போகும்போது முகூர்த்தப்பட்டு கொடுத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பொண்ணு வந்து முகூர்த்தப்பட்டு மாற்றிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த டைமில் மாப்பிள்ளையை மணவரைக்கு வர வச்சு மாப்பிள்ளை சைடில் உள்ள சொக்காரங்க எல்லாமே அனந்தரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பொண்ணு வந்ததும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் மணவரையில் உட்கார வச்சு நம்ம குறிச்சிருக்கிற அந்த நல்ல நேரத்தில் வந்து மாப்பிள்ளை பொண்ணுக்கு தாலி கட்டுவாங்க. கண்டாளம் கண்டாளம் பூங்கொடிக்கு கண்டாடிக்கு கண்டாளம் கண்டாளம் பூங்கொடிக்கு கண்டாடிக்கு கண்டாளம் கண்டாளம் பூங்கொடிக்கு கண்டாளம் 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 பூங்கொடிக்கு கண்டாளம் பூங்கொடிக்கு கண்டாளம் பொந்தாலி பொண்ணுக்கு எதுக்கு இதுக்கு 3 மொழி போடுவது எதற்கு உரிமைக்காக ஒத்து முடிச்சு உரிமைக்காக ஒத்து முடிச்சு அடியே உறவுக்காக 2 முடிச்சு ஊருக்காக 3 முடிச்சு 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 பொந்தாலி பொண்ணுக்கு இதுக்கு 3 மொழி போடுவது யாரும். தாலி கட்டுற அந்த மொமெண்ட் ரொம்பவே ஸ்பெஷல். அதோடு சேர்த்து கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷன் அதிகமாக தான் இருக்கும். நம்ம வீட்டு பொண்ணை இன்னொரு வீட்டுக்கு வாழ அனுப்பும்போது நம்மளே மாதிரி அவங்களும் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு தெரியும். பட் ஸ்டில் அந்த செகண்ட் வந்து நம்மளே அறியாமல் ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துடுது. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணங்கிறது அவங்க லைஃபோட நியூ சாப்டர், புதிய தொடக்கம். 2 பேருமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக அவங்க லைஃப்பை நல்லபடியாக அமைச்சுப்பாங்க. அதுக்கு நம்ம எல்லாத்தோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக என்றைக்குமே அவங்களுக்கு துணையாக இருக்கும். தாலி கட்டி முடிச்சதும் ஃபர்ஸ்ட் அப்பா வந்து பொண்ணோட கையை மாப்பிள்ளையோட கையில் பிடிச்சி கொடுத்து கன்னியாதானம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கொழுந்தியார் பட்டுன்னு எனக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கும் மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து பட்டு எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா மணவரைய ஒரு 5 நேரம் பொண்ணு மாப்பிள்ளையும் சுற்றி வந்துட்டு அப்படியே பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பால் பழம் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. வந்திருக்கவங்க எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு எங்கள் வீட்டு சைட்லேருந்து ரிட்டன் கிஃப்டாக வந்து ஒரு பிளேட்டு, அது கூடவே ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு கடலை மிட்டாயை வச்சு தான் கொடுத்துருந்தோம். முந்தின நாள்
நாளே இது எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சிடணும்னு நினச்சோம். ஆனால் சுத்தமாக அதுக்கு டைமே இல்லை. கரெக்டாக அன்றைக்கி முகூர்த்தம் முடியும், அந்த ரூமில் ஒரு ஆள் பேக் எடுக்கிறது, ஒரு ஆள் பிளேட் வைக்கிறது, ஸ்வீட் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 பிளேட் இருக்கும். எல்லாத்தையும் அந்த 1000 பேக்கில் தனியாக போட்டு வச்சு ஒவ்வொரு பேட்சாக எடுத்துகிட்டு வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்திருந்த ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அதை கொடுத்தோம். என்னோட சைட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்த்தெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே வெளியூரில் இருக்கிறாங்க, யாராலையுமே வர முடியல. இவங்க தான் எங்களோட ஹவுஸ் ஓனர், கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. நம்ம ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. காலையிலே வந்து முகூர்த்தம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்புனாங்க. இவங்கள எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இலக்கியா என்கேஜ்மெண்ட்டுக்கு அன்றைக்கி தான் வந்திருந்தாங்க. முகூர்த்தத்தன்னைக்கு காலையிலே வந்துட்டாங்க. சும்மா வந்தால் போதும், நீங்கள் வர்றதே பெருசு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனாலுமே கல்யாண பொண்ணோட சேர்த்து எனக்கு அதுக்கப்புறமா குட்டீஸ்க்குன்னு தனித்தனியாக கிஃப்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அன்றைக்கி மதியமே கிளம்பணும். ஏன்னா அவங்களுக்கு 10 hours ட்ராவல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அவங்கள பொண்ணு மாப்பிள்ளை கூட ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வச்சுட்டு அவங்களுமே மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இப்போ வீட்டு குட்டீஸ் எல்லாம் இந்த முகூர்த்தம் முடிகிறது வரைக்கும் தான் சமத்து பிள்ளைங்களாம் ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பந்தியெல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறமா வெளியில் ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சதும் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக போய் இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, ஃப்ரூட் சாலட் வாங்கி சாப்பிட்றதுன்னு அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் எங்களை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க அங்கே நிற்கிறாங்க இங்கே நிற்கிறாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து இந்த ரூமில் அடிச்சு போட்டு இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கவனிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருந்தது. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஜண்ட மேளம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப மைல்டு மியூசிக்காக பாடினா போதும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்கெஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளை கூட எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்குனதுமே அவங்களோட ஃபோட்டோஸை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ பூத்தும் போட்டிருந்தோம். நாங்கள் எடுத்த குரூப் ஃபோட்டோ தான் இது. கரெக்டாக எடுத்து முடிக்கவும் கைக்கு வந்து அந்த பிரிண்ட் கிடச்சிருச்சு. அன்றைக்கி ஃபங்க்ஷன் மதியம் 2 மணி வரைக்கும் நடந்தது. டைம் ஆக ஆக பர்சனலாக எனக்கு வந்து ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருந்தது. எனக்கும் என்னோட செகண்ட் சிஸ்டருக்கும் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகம். நான் வந்து அவள் கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன். லிட்ரலாக அகியக்ஷி மாதிரி தான் அவளுமே எனக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவா அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து அன்றைக்கி மதியம் சாப்பாடெலாம் சுத்தமாக இறங்கவே இல்லை. கண்ணு முன்னாடி இலையில அத்தனை வெரைட்டியான சாப்பாடு இருந்துமே என்னோட மனசு ஃபுல்லாகவே என்னோட தங்கச்சியை பற்றின எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருந்தது. நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே, வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே, நானோனை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம், நீ 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 நான் வாழ்வோம் வா கண்ணே, நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. பெண் பிள்ளைங்களை வச்சுருக்க எல்லாருமே கல்யாணம்னு வரும்போது கண்டிப்பாக இந்த ஒரு எமோஷ்னல் பிரேக் டவுனை கிராஸ் பண்ணி தான் நம்ம வருவோம். நம்ம கூடவே அவ்வளோ வருஷம் இருந்துட்டு சடனாக இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த பாயிண்டில் வந்து நம்ம வந்து பிரேக் டவுன் ஆகி கண்டிப்பாக நம்மளே அறியாமல் வந்து நமக்கு அழுக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க இங்கே வருவாங்க, இது எல்லாமே மாற மாற நடக்கும். அது போக அன்றைக்கெல்லாம் கல்யாணம் ஆகி தங்கச்சி அங்கே போகும்போதே ஒரு 10 வாட்டி கால் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா வீடியோ கால், இது எல்லாமே நடக்கும். ஸோ டெக்னாலஜியும் அந்த அளவுக்கு இப்போ டெவலப் ஆயிடுச்சு. நம்ம 2025 இருக்கும். முன்னமா நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் யோசிக்கும் போது இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, நம்ம சொசைட்டியுமே அந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. பட் ஸ்டில் அந்த எமோஷனல் பிரேக் டவுன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ல இருக்கும்.
ஸோ என்னதான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு 1000 உறவுகள் இருந்தாலும் நிறைய தருணங்களில் நம்ம வந்து ஒன்று கூடுவோம். அதுக்கப்புறமா குருவிகள் மாதிரி தான் அவரவர் கூட்டுக்கு பறந்து போய் நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். இதுதான் வந்து மனிதனோட இயல்பான ஒரு வாழ்க்கை முறை. ஸோ எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகனை மகனாகவும் மருமகளை மகளாகவும் நினைக்கும் போது எல்லாத்துக்குமே லைஃப் வில் பி ஸோ ஈஸி அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டிங்க்கும் வந்தாச்சு. ஹோப் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். மேரேஜுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருந்தது, விருந்து, மறுவீடு, இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இருந்தது. பட் அது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். லாங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து என்கேஜ்மெண்ட் அப்புறமா மேரேஜ் இந்த ரெண்டையும் வந்து தான் ஃபுல் ஃப்ளெஜாக எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடிஞ்சுது. இது வந்து ரிசப்ஷனுக்கு அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு விருந்துக்கு வருவாங்க. அன்னைக்கு ஏற்பாடு பண்ண விருந்து சாப்பாடோட கிளிப்பிங் தான் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாப்பாடு அப்புறமா டெக்கரேஷன் இது எல்லாமே வந்து மிஸ்டர் ஜீரோ ஈவெண்ட் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது தான். அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு மேக்கப் பண்ண பியூட்டிஷியனை பற்றி அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட டீட்டெயில்ஸ் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து இண்டிவிஜுவலாக கமெண்ட்ஸ்லேயே வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். தங்கச்சியோட மேரேஜ் சீரீஸை தொடர்ந்து அடுத்து நம்ம ஃபேமிலியில் வந்து என்னோட கசினோட வெட்டிங் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். நம்ம சேனலில் அடுத்தடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். டேக் கேர். பை.